Hello students, இன்னைக்கு first lesson ஓட let us build topic grammar partல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இன்னைக்கு நாம பார்க்க போற grammar part என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா singular and plural. Singular plural நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த டெஃபனேஷன்ஸை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. A naming word which is used for one person or thing is called singular. ஒரு நேமிங் வேர்டு அது எந்த நேமிங் வேர்டாக இருக்கலாம், ஒரு திங்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு நேமாக இருக்கலாம், அல்லது எதுவாக வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு நேமிங் வேர்டை ஒன்றே ஒன்று நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பேட், ஒரே ஒரு பேட். ஸோ பேட் அப்படின்னு சொல்கிறோம். இதை சிங்குலாக இருக்கிறதால இதை சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம். எ நேமிங் வேர்ட் விச் டெனோட்ஸ் மோர் தென் ஒன் பர்சன் ஆர் திங் இஸ் கால்டு ப்ளூரல். ஒன்றுக்கு மேற்பட்டது, அது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், ஒன்றை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ளூரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், 3 பேட் இருக்குது இல்லையா? 3 பேட்ஸ் கடைசியில் எஸ் சேர்த்து நம்ம சொல்லணும். அப்போ மோர் தென் ஒன் இருந்துச்சுன்னா அதை ப்ளூரல் அப்படின்னு சொல்கிறோம். பேட் சிங்குலர், பேட்ஸ் ப்ளூரல். ஸோ உங்களுக்கு இதிலேருந்து ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சம் டிப்ஸ் டு சேஞ்ச் சிங்குலர் டு ப்ளூரல். அப்போ சிங்குலர்லேருந்து நம்ம ப்ளூரலாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு 3 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். சரியா? கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், சிம்ப்ளி ஆட் எஸ். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். சிம்ப்ளி நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக ஒரு எஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ளூரலாக மாறிடும் இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்கள், கப், கப்ஸ், பால், பால்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது 2 சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். சரி, இது சிம்பிளாக எஸ் ஆட் பண்ணுறது. ஸோ செகண்டு, ஆட் இஎஸ் for the naming words ending with ch, sh, s, ss, x. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். நேமிங் வேர்ட்ஸ் எண்டிங் வித் திஸ் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ch, sh, s, ss, x. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 5 லெட்டரில் முடிகிற வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஆட் இஎஸ், எஸ் போடக்கூடாது, இஎஸ் போடணும். பாருங்கள், இங்கே உங்களுக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டார்ச், டார்ச்சஸ், இஎஸ் ஆட் ஆயிருக்கு. ப்ரஷ், ப்ரஷஸ், இஎஸ் ஆட் ஆயிருக்கு. பஸ், சிம்பிளாக எஸ் தான் இருக்குங்க. ஃபைனல் பொசிஷனில் எஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. பஸ், பஸ்ஸஸ், இஎஸ் ஆட் ஆயிருக்கு. கிளாஸ், கிளாஸஸ், இஎஸ் ஆட் ஆயிருக்கு. பாக்ஸ், பாக்ஸஸ், இஎஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கவனமாக பார்க்கணும் இந்த 5 காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு, சிம்ப்ளி ஆட் எஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் AEIOU கம்ஸ் பிஃபோர் ஒய். இந்த காம்பினேஷன் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டியது. எண்டிங் வித் ஒய் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸில் லாஸ்ட்டாக ஒயில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பிஃபோர் த ஒய், இந்த ஒய்க்கு முன்னாடி பிஃபோர் த ஒய் வவ்வல் லெட்டர் வந்திருக்கான்னு பார்க்கணும். அதாவது AEIOU இந்த லெட்டர்ஸ் வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ ஒய்க்கு முன்னாடி வவ்வல் லெட்டர் வந்திருக்குன்னா அதை டிஸ்டர்பே பண்ணாமல் எஸ் மட்டும் சிம்பிளாக ஆட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், கீ, கீஸ், டாய், டாய்ஸ், ஜஸ்ட் அப்படியே எஸ் ஆட் பண்ணி போட்டாச்சு. சரி, பிஃபோர் த ஒய் AEIOU வரல, அப்போ என்ன செய்யணும்? சேஞ்ச் த ஒய் இன்டு IES இஃப் எனி ஒன் ஆஃப் AEIOU டஸ் நாட் கம்ஸ் பிஃபோர் ஒய். ஸோ ஒய்க்கு முன்னாடி AEIOU வவல்ஸ் லெட்டர்ஸ் வரல அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த ஒய்யை சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த ஒய்யை எடுத்துட்டு
IES அப்படின்னு ஆட் பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேடி, லேடீஸ், பேபி, பேபீஸ். Y எடுத்துட்டு IES போடணும். ஸோ ஒரு சிம்பிள். நம்ம மூணு விஷயம் பார்த்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளி ஆட் எஸ், இது நார்மலாக எல்லாருக்கும் பண்ணுறது. செகண்ட் ஒன் CH, SH, S, SS and X. இதில் முடிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ES ஆட் பண்ணணும், கவனமாக பார்க்கணும். தேர்டு ஒன் Yல முடிஞ்சிருந்துச்சுன்னா கவனிக்கணும். Yக்கு பிஃபோர் லெட்டர், Yக்கு முன்னாடி லெட்டர் என்னன்னு பார்க்கணும். அது ஒரு வவ்வலாக இருந்துச்சுன்னா சிம்பிளி ஆட் எஸ். அது ஒரு வவ்வலா இல்லை கான்சோனன்ட் லெட்டர் அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு IES ஆட் பண்ணி போடணும். சரியா? சரி வாங்க இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். இங்கே பாருங்க, ஃப்ளை, ஃப்ளை, ஃப்ளைக்கு ஃப்ளை அப்படியே வருமா, ஃப்ளைஸ் வருமா, ஃப்ளைஸ் வருமா, இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்முடைய 3 கண்டிஷன்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்குது. இது ஒய்ல முடிஞ்சிருக்கு, அப்போ நான் பிஃபோர் லெட்டர் பார்க்குறேன் எல், அது ஒரு வவ்வல் இல்லை, அப்போது இந்த ஒய் எடுத்துட்டு IES போடணும். எங்கே இருக்குது? வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ ஃப்ளைஸ். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க, பெஞ்ச், பெஞ்ச் பாருங்க லாஸ்ட்ல CH, அப்போது வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்களே, பெஞ்சஸ், ES போடணும். அடுத்து பாருங்க இங்கே டாக், சிம்பிளா இல்லையா? டாக் என்ன வரும்? சூப்பர், டாக்ஸ், அவ்வளோதான். அடுத்து பாருங்க புஷ், வெரி குட், சூப்பர். இதில் உங்களுக்கு டவுட்டே இல்லை இல்லையா? CH, SH வந்துச்சுனாலே ES ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாய், வெரி குட், ஒய்ல முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிஷன் உண்டு, ஒய்க்கு முன்னாடி லெட்டரை பார்க்கணும், இது ஒரு வவ்வல். ஸோ சிம்பிளி ஆட் எஸ், அவ்வளோதான், பாய்ஸ். ஃபாக்ஸ், சூப்பர், ஃபாக்ஸஸ், எக்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ ES, சிம்பிளாக இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் இப்போ ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கா? சரி, இன்னும் ஒரு பயிற்சியை மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், ரைட் த ப்ளூரல் ஃபார்ம், ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கேட், என்ன வரும்? வெரி குட், கேட்ஸ், சிம்பிளி ஆட் எஸ். செகண்ட் ஒன் பாருங்க, வாட்ச், என்ன வரும்? CHல முடிஞ்சிருக்கு. ஸோ வெரி குட், வாட்சஸ், ES ஆட் பண்ணணும். டிஷ், SHல முடிஞ்சிருக்கு. சூப்பர், டிஷ்ஷஸ், ES ஆட் பண்ணணும். செரி, ஒய்ல முடிஞ்சிருக்கு. ஸோ பிஃபோர் த ஒய் ஆர் வவ்வல் வரல, என்ன செய்வீங்க? குட், செரீஸ், ஒய் எடுத்துட்டு IES போடணும். வெரி குட், எல்லாமே சூப்பராக பண்ணிட்டீங்க. உங்களுடைய புக்ஸ்லையும் இந்த ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.